Hi friends, welcome to Fragrance of my life. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். அதுவும் வந்து ஈஸியா சிம்பிளா குயிக்கா நம்ம முடிச்சிடலாம். பச்சை பயிறு குழம்பு தான் வந்து செய்ய போறோம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். உடம்புக்கு வந்து இது ரொம்பவே குளிர்ச்சி. இதுல வந்து இரும்பு சத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இது மட்டும் இல்லாம கொலஸ்ட்ராலை கம்மி பண்றதுக்கும் பிபியை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பச்சை பயிர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் நாள் ராத்திரியே பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு 1 கப் வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறின பச்சை பயிறு இது. இதில் வந்து 2 கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி வந்து போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற வெந்தயம், ஜீரகம். இது போட்டால் குழம்பு மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 5 விசிலுக்கு வேக விடுங்க. நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒன்றும் பாதியுமாக இருக்கும். இப்போ நம்ம மத்து வச்சு கொஞ்சமாக வந்து கடைஞ்சி, பருப்பு கடையிற மாதிரி ரொம்பவே வந்து கூலாக வந்து கடையக்கூடாது. இந்த குழம்பு வந்து நம்ம சாப்பிடும்போது ஒன்றும் பாதியமாக வந்து நம்ம வாயில் வந்து கடிப்படணும், அந்த மாதிரி இருக்கணும். உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் புளி கரைச்சல் தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு குழம்பு வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கலாம். காரமாகவும் மணமாகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சிடலாம். இந்த 5 மினிட்ஸ் வந்து எதுக்காக வந்து கொதிக்க விடுறோன்னா, நம்ம வந்து புளி கரைச்சலை வந்து இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த புளியோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அதுக்காக இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து புளிப்பு, காரம், உப்பு இந்த சுவையெல்லாம் வந்து நீங்கள் சரி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இப்போ வந்து தாளித்து இதில் கொட்டிடலாம். இப்போ ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, ஒரு பிஞ்ச் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து குழம்புல வந்து கொட்டிடுங்க. பச்சை பயிர் குழம்பு வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃபீஸ் போகிறவங்க நைட்டே வந்து ஊற வச்சு காலையில் வந்து ஈஸியாக இந்த குழம்பு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கு வந்து நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா செம்மையான சைட் டிஷ் இது. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.